ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு ஆக்சிடெண்ட். நம்ம திருப்பூருக்கு போகலான்னு சொல்லி ஒரு வேலையை கிளம்பணும். நம்ம வீடு சம்மந்தமாக ஒரு கையெழுத்து போகலான்னு பேங்க் வரைக்கும் போகலான்னு கிளம்பணும். பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுருச்சு. காலில் அடிபட்டு நம்ம இடுப்புக்கிட்டலாம் வலிக்குதுன்னு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிரியா ரொம்ப நிற்கிறப்ப அழுகாத குறதும் பயங்கரமாக அழுதுட்டாங்க. இந்த காலில் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, காலில் வந்து நல்லா அடி. அது பார்த்தீங்கன்னா நெகமே பேந்துருச்சு. பேந்தனால அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. பிரியா ஹாஸ்பிட்டலில் ஒரே அழுகை தான். இதை விட என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் அந்த டூ வீலர் வந்து நம்மளை அடிச்சிச்சு. ஒரு டூ வீலர் இப்படி நம்ம கிராஸ் பண்ணும்போது அவங்களும் வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரியாவுக்கு அடிப்பட்டுச்சுங்களா. நம்ம கீழே விழுந்த நேரமாக என்னமோ தெரியல, கரெக்டாக பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்குது. நாங்களே சாக்கிட்டு என்னடா கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் அப்புறம் வந்துன்னு கேட்டால், அப்புறம் அவங்க வந்துட்டு இல்லைங்க நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம், கூட்டமாக இருந்தனால தான் வந்தோம்னா. அப்புறம் சரி நடக்க முடியலைங்கனால அவங்களே வந்து ஜிஹெச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நகத்தை பார்த்தீங்கன்னா, நகம் பார்த்தீங்கன்னா பெருவேரில் பார்த்தீங்கன்னா ஒரு காவாசி நகம் தான் இருக்குது. முக்கால்வாசி அப்படி பேந்துருச்சு. வண்டி இதானதில்லை, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி மருந்து போட்டுக்கிறாங்க. பிரியா ரொம்ப அழுதுட்டா, ஒரே அழுகு. ஐயோ எது க்ளீன் பண்ணும்போதெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க, டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இது என் வாழ்க்கையிலே வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து அப்படி ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது. எனக்கு அதில் யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா, எத்தனையோ இதே நம்ம பார்த்துருக்கோம். சின்னதாக நம்ம கையில் ஒரு தோல் பிஞ்சுது அப்படின்னாவே, நெகத்துலேருந்து தோல் பிஞ்சுதுனாவே அந்த வழியவே நம்மளால் தாங்க முடியாது. பெரிய பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகக்கூடாது. எல்லாருமே பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய குறிக்கோள். நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் அந்த அண்ணன் அவ்வளோ சாரி கேட்டார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே வண்டி ஓட்டுவீங்க. எங்களுக்கு சின்னது தான் இருந்தாலும் எனக்கு வலி ரொம்ப அதிகம். இடுப்பில் வந்து வண்டி விழுந்துருச்சு. இடுப்பு வந்து இன்னுமே வலிக்குது, உட்கார முடியல, வலிக்குது. வண்டி ஓடுற எல்லா அண்ணாவும் சரி, எல்லா அப்பா லேடிஸ் யாராக இருந்தீங்கனாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போகிறனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக ஓட்டிட்டு போங்க, யாராக இருந்தாலும் சரி. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க நினச்சிட்டு ஓட்டுங்க. ஒர்க்கு ப்ரெஷரை வந்து மைண்ட்லேயே வச்சுட்டு வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. வண்டி ஓட்டும் போது கவனம் ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம். வண்டி ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். அந்த அவ்வளோ சாரி கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் இதுதான். நான் இல்லை அப்படின்னா என் புள்ள நாளைக்கு என்ன இப்போ, ஏன்னா நான் இருக்கேன், உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிறதே என்னால் நம்ப முடியல. பயந்துட்டா பிரியா, ரொம்ப பயந்துட்டா. இது வரைக்கும் நடந்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு நாங்கள் வண்டியில் சில சமயம் விழுந்திருக்கிறோம். ஆனால் இப்படி வந்து எதுலேயும் அடிப்படி இவ்வளோ தூரம் இதானதில்லை. இது பிரியா ரொம்ப அழுதுட்டா. எனக்கே அந்த இடத்துல சரியான கோவம் வந்துருச்சு. நான் பிடிச்சி பேசி விட்டுட்டேன். கொஞ்சமா பார்த்து வரமாட்டேங்க. நானே கஷ்டமா போச்சு. நம்ம பேசுறதுக்கு உண்மையில அவங்களும் நிறைய சொல்றாங்க. கஷ்டமா போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு மனிதாபிமானம் வேணும். அவங்களும் வந்து ஒர்க் ப்ரெஷர், ஸ்கூல் பையன் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. அவரும் திருப்பணும், வண்டி எடுக்கணும்னு எடுக்கல, பின்னாடி இருக்கிறவங்க இடிச்சிட்டாங்க. இவங்க கை ரேஸ்ல வச்சிருந்தனால டக்குன்னு வந்து மூவ் ஆகி வண்டியில வந்துச்சு. தனிக்கு நம்ம அவங்கள தாண்டிட்டோம். இனி ஏன் நேரமா அவங்க நேரமா நான் எங்களோட நேரமாங்கிறது எங்களுக்கு சுத்தமா எனக்கு பாத்தீங்கன்னா அடியில ஒண்ணும் இல்ல, கால் மட்டும் லைட்டா அந்த கிக்கர் பட்டனால கால் பாத்தீங்கன்னா வலிக்குது. பிரியாவுக்கு வந்து இடுப்பு வலிக்குது. அது டாக்டர் 2 நாள் கரைஞ்சி மறுபடியும் ட்ரெஸ்ஸிங்க்கு வாங்கன்னு இருக்கிறாங்க. போனதான் தெரியும் என்னதான் சொல்றாங்க என்னன்னு பார்ப்போம். ரொம்ப இருக்குனால ரொம்ப பயந்துட்டேன் உண்மையிலே. என்ன பாப்பா வந்தால் பாப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பாப்பா வந்து ஐயோ அம்மா என்னாச்சும்பா, ரொம்ப வலிக்குதோ. அந்த டேப்லெட் போடு, முதல்ல டேப்லெட் போட்டு என்னத்தை கேட்கும். ஜிஹெச்ல தான் வந்து கூட்டு போனாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. நம்ம அங்கே போயிருந்தாவே டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவங்களே அனுப்பியிருப்பாங்க. இது பெரிய இது இல்லைங்க.
அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? ஆம்புலன்ஸ் சொன்ன மாதிரி எங்க இருந்து வந்ததுன்னே எங்களுக்கு எங்களுக்கு தெரியல. தெரியல அது. நான் கைத்தாங்களா புடிச்சு என்னால நிக்க முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 விலா எலும்பா அந்த 2 வண்டி அப்படி மேல சாஞ்சிருச்சு. எனக்கு அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. என் கால் கீழே வந்து தரையில வைக்க முடியல. ரெண்டுமே இழுக்குது, வயிற்றுல இருந்து இழுக்குது. சுத்தமா கீழே வைக்க முடியல. இருந்தாலுமே ஒரு முஸ்லீம் அவங்க அந்த அக்கா ஃபேஸ் நான் பார்க்கல. உண்மையாலுமே நான் பார்க்கல. அவங்க வந்துட்டு இது பண்ணிட்டு நீங்க வாங்குங்க வாங்கன்ட்டு எங்களை இடிச்ச அந்த அண்ணன் தான் கை பிடிச்சி கைத்தாங்களா வந்து கூப்பிட்டே வந்தாப்புல. அவர் கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அதாவது அவங்களையும் நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக கவனம் தேவை. வண்டியில போகும்போது கவனம் தேவை. பிரியா நேத்து தான் என்ன சொன்னேன், எங்க வண்டியில போகும்போது எப்படி சத்தம் போட்டு வண்டியில போகும்போது 2 பக்கம் நின்று பார்த்துட்டு லேட்டா போனாலும் பரவாயில்லைங்க, எங்க போனாலும் சரி அப்படி என்ன தலை சீவிடுவாங்களா, பொறுமையா போங்க. நேத்து நைட்டு தான் நீ சத்தம் போடுவ. நான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி செட்டுக்கு வேலைக்கு போகும்போதே நான் சொல்லுவேன், அங்க திட்டுனா பரவாயில்ல திட்டிட்டு போறாங்க. திட்டு வாங்கினப்ப கூட நான் கேட்டேன், உங்க அவசரத்துக்கு நாங்க வந்தோம் அப்படின்னா ரோட்ல அடிக்கிட்டு நாங்க செத்து போனோம்னா நாளைக்கு எங்க பிள்ளைக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். 2 நிமிஷம் லேட் ஆகிறதுனால யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல மக்களே, தயவுன்னு சொல்றேன். அண்ணா தம்பி எல்லாருமே நீங்க வந்து காய்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அண்ணன் தம்பி நாங்க அக்காவா தான் இருக்கோம், ஃபேமிலிஸ் சொல்லணும் அப்படிங்கிறீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருமே சொல்றேன், டிரைவிங்ல தயவு செஞ்சு கவனம் தேவை. உங்களை நம்பிதான் உங்க குடும்பம் இருக்கு. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இல்லைனாலும் குடும்பம் கிடையாது. இப்போ சொல்லிட்டேன், பாத்துருங்க, சேஃபா வண்டி ஓட்டுங்க. நான் 2 நாள் பாப்பா வருவா, பாப்பாவோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. நான் போய் பாப்பா ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுற வீடியோ வருமா? ஏன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா இந்த டென்ஷன் வீடியோ எடுக்கணும்னு தோணவும் இல்லை. எனக்கு டென்ஷன் தாச்சு வீடு. எனக்கு பயம், அழுதுகிட்டு வேற இருக்கு. அது வேற எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஃப்ரீயா கட்டி பிடிச்சி அழுதுட்டு, ஐயோ அது நகத்தை பிக்கும்போது என்னாலேயே அதை பார்க்க முடியல. நான் வந்து டெலிவரியில கூட அப்படி இவரை கட்டி பிடிச்சி அழுதது இல்லை. டெலிவரி டைம் சத்தியமா டெலிவரி டைம் கூட இவர் அப்படி பிடிச்சி நான் அழுதது இல்லை. அப்படியே பிடிச்சிட்டு கண்ணு மூடிட்டே நின்றுட்டு இருந்தேன் நான் ஒளிஞ்சு. இவர் அப்படி பிடிச்சி நான் அழுததே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே காய்ஸ், நான் போய் பாப்பா கூட்டிட்டு வந்துட்டுமா? நீ பேசுறியா? ஓகேங்க, பாப்பா வரட்டு. பாப்பாவோட ரியாக்ஷனை பாருங்க. நீங்கள் பதறுவா பாப்பா அதுக்கு மேலே. நான் போய் பாப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன். பாப்பா வந்துட்டா ஸ்கூல்லேருந்து. இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னும் வரல, இப்போ தான் வருவான். வந்து அப்படியே படுத்துட்டேன், வேறு எதுவுமே பண்ணலை. ஊசி போட்டதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படியே படுத்துட்டேன். டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை கதை நிற்கணுது. இந்த மாதிரி காலில் போய் பாரு. காலில் அடிபட்டு கீழே வண்டியில் இடிச்சு கீழே விழுந்துட்டேங்க. இந்த வலி இருக்கிறது இல்லைம்மா, கால்லையும் எடுப்புலையும்மா. பாரு இந்த நகம், இந்த நகம் இருக்குல்ல, அந்த நகம் இது அப்படியே பிஞ்சு வந்துடுச்சு நகம் ஃபுல்லாக. என்ன பண்ணலாம்? சரி போய் வாமா. ஐயோ காலில் வைக்கக்கூடாது தங்க. அம்மா காலில் வேணாம். வச்சு காலெல்லாம் வேண்டாம் தங்க, அம்மா கையில் வச்சிருமா. அது இங்கே அடிக்கணும் தங்க, கீழே. வா வா. இவன் வந்து ஏன் இப்போ காலில் உம்மா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா, இவளுக்கு ஒரு பழக்கம் வந்து நான் பழக்கி விட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து உம்மா வச்சிருவேன். உம்மா வச்சுட்டு சரியாக போயிடுச்சுடா தங்கம் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுவேன். இவரையும் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது அவள் கீழே விழுந்துட்டா அப்படின்னா அழுகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல உம்மா வச்சுட்டு அந்த இடம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் அழுக மாட்டா, சிரிச்சிருவாள். அதனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சா, அதில் உம்மா வச்சா சரியாக போயிடும்ல அப்படிங்கிறா. வேண்டத்தவங்க அம்மா அதெல்லாம் தப்புடா. எப்படி விழுந்த, எங்க விழுந்த, ஏன் விழுந்த, நீ போய் இடிச்சியா, நீ தான் அம்மா தள்ளி விட்டியா அப்படின்னு என்ன கேட்க. ஒரு மாமா தெரியாம வந்து மோதிட்டாங்க வண்டியில. வண்டியில மோதிட்டாங்க. சரி நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு இல்லை வண்டியில பின்னாடி தூக்கி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தேன். கை தாங்கள பிடிச்சி தான் நடந்து தூக்கிட்டு இருந்தேன்.
அப்படி அம்மாவை தூக்க முடியாதனால. ஆமா நான் சின்ன குழந்தை இல்ல பெரிய குழந்தை தானே அப்படியே தூக்கலாம்ல நீ என்ன பெரிய ஆளா அப்பா நான் தூக்க முடியாது அதனால தான் நான் தூக்க. அப்பாவுக்கு கை வலி சாமி, கை சுளுக்கிருச்சு உள்ள. இந்த இடம் வலிக்குது. அப்போ இந்த இடமும் கால் இந்த இடம் அப்பா கை உள்ள சுளுக்கிருச்சு. கை வண்டி ஓட்டிட்டு போனார்ல, கை சுளுக்கிருச்சு விசுக்குன்னு. ஆனால் வண்டிக்கு பெருசாக எந்த காயமுமே இல்லை, விழுந்தது இல்லை. வண்டிக்கும் ஒன்றுமே இல்லை. டைம் சரியில்லைன்னு உனக்கு நினைக்கிறேன். மட்டும்தான் அடியே ஹெவி. சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கங்கிற மாதிரி எனக்கு என்னமோ என்னன்னு தெரில. போ நேத்து நான் வந்து வண்டி கிட்ட விட்டேன் இன்னைக்கு நான் வந்து அம்மா அடிச்சிட்டேன். என்னமோ டைம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி இப்படி தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணால முடியாதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாஷிங் வேலை வந்து எங்கிட்ட தான். துணி வேறு நிறையா இருக்குங்களா, அதனால எல்லாம் நம்ம தான் துவைச்சாகணும். இன்றைக்கி பிரியா வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, அதனால் வந்து இன்றைக்கி நம்ம தான் துணியெல்லாம் வாஷ் பண்ணணும். ம் ஏம்மா ஆ அதுக்கு அதாவது நீ சும்மாவே நடித்து தள்ளு ஒரு டீக்காகவே என்கிட்ட. இப்போ நீ உண்மையாகவே அடிபட்டு கிடக்குற, என்ன பாடுபடுத்த போறியோ சாமி. வலிக்குது. நம்ம ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு படுஞ்சோன்னா ஸ்ப்ரே அடிச்சுக்கோ முதல்ல. என்ன ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு என்ன வேணும் பசிக்குது சாப்பிட்றதுக்கு? சோறு இருக்கு போட்டுறவா? டீ பிரியாணி அறிவேட்டவள பிரியாணி வேணும். பிரியாணி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ பேசாமல் முழுக்கப்பாடு அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுக்கோ. காலில் வலிக்கிற இடத்துல ஸ்ப்ரே அடிச்சு விடு. நான் துணி அலசி போட்டு வர்றேம்மா. பாம்பாம்னா வண்டிக்கார 1000 பேர் போகிறேன். பாம்பாம்னா 6 மாவை பார்க்குறேன். என்ன சவுண்டு வரலையே? சரி நான் பார்க்குறேன். மாவு வண்டிக்காரர் வர்றாரா? மாவு வண்டிக்காரர் நம்ம அதுக்கு வேலைக்கு போகிறதாங்க பெட்ரு. மாவு வண்டிக்கார் சரி போய் பார்க்கலாம். என்ன பிரியா இப்போ வரைக்கும் மாவு வாங்க மாட்டா. எப்படி மாவு ஆட்டித்தான் யூஸ் பண்ணுவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனால் முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா மாவு கொண்டு வரட்ட சொல்லி மாவு வாங்கிட்டாங்க. 30 ரூபான்னு நினைக்கிறது. இந்த பாருங்க மாவு 30 ரூபா. இன்னைக்கு தான் மாவே கல்யாணம் ஆகி 7 வருஷத்தில் இது கல்யாணம் ஆன புதுசில் முதல்ல வாங்கினேன். அப்போ வந்து கிரைண்டர் இல்லைன்னு. அதுக்கப்புறம் கிரைண்டர் என்னைக்கு வாங்கினோமோ அன்னையிலேருந்து மாவு வாங்குறதே இல்லை. இப்போ வாங்கியிருக்கிறாங்க. போன வாரத்துக்கு 2-3 தடவை வாங்கினாங்க, வேலையாக இருந்துச்சு ஆட்லைன்னு. மறுபடியும் இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது சாமிக்கு வந்து விளக்கு போட்டுட்ருக்கேன். முருகருக்கு வந்து வெத்தலை விளக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன். மாமா எல்லாம் வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெத்தலையில் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. வந்து விளக்கு மட்டும் போட்டுடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் விளக்கு போட்டுட்டு அது போக விளக்கெல்லாம் பருத்திட்டு சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து நான் உட்காந்துட்டேன். கற்பூரம் காமிச்சிட்டு முன்னாடி மட்டும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக சுற்றி நீங்கள் காமிச்சிருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா கையில் கொடுத்துட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதுக்கே இருந்தாலும் நம்ம போட்டுட்ருக்கோம், அது வந்து தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் போட்டுட்டு வந்து பேசாமல் உட்காந்துட்டேன். மாமா அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட்டு பூ வச்சுருந்தாங்க. நான் வைக்க மறந்துட்டேன். சாமிக்கே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். மாமா கொண்டு வந்து நான் உனக்கு தாம்மா கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னோக்கு வாங்கி அவங்களே தலையில் வச்சு விட்டுட்டாங்க. எப்பயும் சாமி கும்பிடும் போது கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் மாமா. ஏன்னா வெத்தலை விளக்கு போடுறப்ப கூட இருக்க மாட்டாங்க. மாமா ஒர்க்குக்கு போயிடுவாங்க. இது வந்து 4வது வாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4வது வாரமாக நான் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைவில் தான் சொன்னாங்க வெத்தலை விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட மங்களத்துக்கும் வந்து பொட்டு சந்தன குங்குமம் வந்து வச்சு விட்டாங்க. எதனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் பாட்டு சாமி பாட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நான் கொடுத்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து என்னால் செவ்வாய்க்கிழமை வேறுங்களா, சாமி கும்பிட்டாச்சு, துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு சாமி கும்பிட்டாச்சு. மேடம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அம்மா சீரியல் பார்த்துட்ருக்காங்க. குட்டி பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அடுத்து என்னென்னா பெரிய வேலை எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சமைக்கிற வேலையா?
அது சோறு கிடக்குது, கிச்சடி உப்புமா இருக்குது, மாவு இருக்குது, அதை என்ன ஒன்று பண்ணிக்கலாம். என் பிள்ளைக்கு நோட்டுக்கெல்லாம் அட்டை போடணும். ஓ ஆமா ஆமா அவங்களுக்கு அட்டை போடணும். சரி, நான் அட்டை போடும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா? நீ எதாவது சொல்ல விரும்புறியா? கால் வலி பரவாயில்ல, இப்போ எப்படி இருக்குது? வலிக்குதா? மாத்திரை ஒரு செட்டு போடுன்னு மதியானத்துல சொல்கிறேன். தூங்கும்போது அப்புறம் திருப்பி 2 வேளை ஒரு மாதிரி இருக்கும், அதனால தூங்கும் போது போட்டுக்கிறேன். அதனால தான் அட்லீஸ்ட் அந்த ஸ்ப்ரேயாவது அடிக்கிற இடத்துல அடின்னு சொன்னேன் நான். இதை வேறு எதாவது வேணும்? வேறு ஒன்றும் வேண்டாம்ல? வேறையா கட் பண்ணுங்க, அப்போ தான் சொல்லுவேன். நீ சொல்லு, பரவாயில்ல சொல்லு. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அதை நினச்சிட்டு சொல்லு. அது நினச்சிட்டு தான் சொல்ல முடியாது, நினச்சிட்டு சொல்லணும்னா சொல்ல முடியாது. அப்போ விட்டுரு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்க, நான் அட்டை போட போகிறேன் பாப்பாவுக்கு. ஓகே, பாய். அப்பாவோட நோட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அட்டை போட்டேன். இப்போ வரைக்கும் கொடுத்த நோட்டுக்கெலாம் நான் வந்து அட்டை போட்டேன். அட்டை போடும்போது எடுக்க முடியல, நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அநேகமாக மறந்துட்டேன், அதனால தான் நான் எடுக்கலைங்க. மற்றபடி இப்போதைக்கு கொடுத்த நோட்டுக்கெலாம் அட்டை போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பிரியாவும் பார்த்தீங்கன்னா படுத்துட்டா. ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய் சொல்லியிருப்பியா? பாய். வீடியோ கொஞ்சம் லேட்டாக நிறையா வந்து எடுக்காமே விட்டுட்டோம். அதுக்கான நேரம் அமையல. தோசை ஊற்றின சாப்பிட்டா எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல எங்களுக்கு. டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அதே நினைப்பா இருந்தாலும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குச்சு. அவங்களுக்கு அடிப்பட்டதுலேயே மைண்ட் செட்டே இல்லை. அதனால அவங்க வேலை செய்யும் போதுன்னா நான் ஈஸியாக எடுத்துருவேன். அவங்களும் உட்காந்துருக்காங்களா, நானே அதை செய்யும்போது நானே மறந்துடுறேன். அவங்களே எடுக்க சொல்ல முடியாது இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து மதியம் வந்து படுத்திருந்தேன். அதாவது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன். அப்போ வந்து இவங்க தூங்கியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடிபட்டுருச்சு. காலும் வலி, கையும் வந்து வலி. தூங்கியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் தூங்கலை. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு கண்ணு முழிச்சு பார்க்குறேன், தூங்கலை. அங்கேயே நடந்துட்டு இருந்தாங்க. ஏன் நடந்துட்டு இருக்கீங்க, படுக்க வேண்டியதானே? அவர் என்ன சொன்னார்னா, நீ இப்படி படுத்துருக்கிறது எனக்கு பிடிக்கல, எந்திரிச்சு உட்காரு அப்படிங்கிறாரு. நான் வீட்டில் இருந்தேன், என் கூடயே தான் இருப்பா, ஏதாவது ஒட்டிக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டே இருப்பா, ஏதாவது மம்பளத்துக்கிட்டே இருப்பா, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். 2 நிமிஷம் சண்டை கட்டுவோம், 2 நிமிஷம் பேசுவோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ பேசாமல் போய் பொட்டாட பார்த்துருக்காது. வீட்டில் யாருமே இல்லாமல் அமைதி, அது ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படியோ இருக்குது. அதுக்கு தான் இப்படி இருந்ததே இல்லை. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஏதாவது பேசு, எந்திரிச்சு உட்காரு, ஏதாவது வம்பளுத்துக்கிட்டே இருக்கு. முடியலன்னு படுத்திருக்கேன், நீ ஏன் இப்படி படுத்திருக்க, எந்திரிச்சு உட்காரு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அட போங்க, போய் தூங்கணுமா? சரி, இப்படியே நீ தள்ளி பண்ண இங்கே பண்ண. பாப்பாவோட ரொம்ப மோசம். எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. நான் வந்து இப்படி படுத்துட்டு பேசுறது தப்பா நினைக்காதீங்க. உட்கார முடியல, இடுப்பு வலிக்குது. திரும்பி படுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படுத்துட்டேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் படுத்துட்டு வந்துட்டு நான் vlogல பேசிட்டு இருக்கேன். சாரி, முடிச்சுட்டு. ஓகேங்க, நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே ஃபேமிலிஸ், பாய்.